அமுதா. என்னோட சேனல் நேம் வந்து அமுதா சுவை அறுசுவை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப பீச்சு சைடில் வந்து ரொம்ப ஃபேமஸான ரோட்டு கடை சுண்டல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் தான். நம்ம வந்து பட்டாணியை மட்டும் ஊற வச்சுட்டா ஈவினிங் டயத்தில் பசங்களுக்கு ஈஸியாக பண்ணி கொடுத்துடலாம். இது வந்து வெள்ளை பட்டாணி. அவங்க வந்து பீச்சு சைடு வந்து மோஸ்ட்லி வெள்ளை பட்டாணி தான் யூஸ் பண்ணுவாங்க. இதை நம்ம வந்து ஒரு 8 hours ஊற வச்சு 6லேருந்து 7 விசில் விட்டால் தான் இந்த மாதிரி வெந்திருக்கும். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். ஒரே ஒரு தக்காளியை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கணும். வெங்காயத்தை ஒரே ஒரு வெங்காயம் அதுவும் குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து இந்த சுண்டல் தான் அதிகமாக இருக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, 2 பட்டை, கிராம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு, எண்ணெய், இவ்வளோ தான் தேவை. இப்போ நான் லாஸ்ட் வீடியோவில் ஒரு கட்லெட் காமிச்சிருந்தேன். அந்த கட்லெட்டை இது மேலே போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனோட கண்டினியூட்டி தான் இது. இதுலேயும் ஒரு டிப்ஸ் இருக்குது, கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பிரிஞ்சி இலையில் வந்து இந்த வந்து கத்திரிக்கோலால் கட் பண்ணி போடணும். இங்கே வந்து ஒரு அந்த நரம்பு மாதிரி இருக்குல்ல, அது வந்து தொண்டையில் வந்து சிக்கிக்கிறதுக்கெலாம் சான்சஸ் இருக்குது. அதனால் இது மாதிரி கட் பண்ணி இதுக்கு போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் கட் பண்ணி போட்டிருக்கேன் இதில். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சமாக இதில் உப்பு போட்டுக்கிறேன். பட்டாணியோடு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அதனால் இதில் லைட்டாக போட்டால் போதும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை போட்டு வதக்கிக்கிறேன். ஃபஸ்ட்டு பட்டை, பிரிஞ்சி இலை போட்டோம். அது வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் போட்டோம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போட்டோம். தக்காளியை போட்டு நல்லா இந்த மாதிரி தக்காளி வந்து நல்லா கரைஞ்ச மாதிரி வந்துடும். அந்த அளவு வதக்கணும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் உப்பும் போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூடி வச்சிடலாம். அப்போ தான் மிளகாத்தூள் வாசனையெல்லாம் போகும். கொஞ்சம் சுண்டி வந்தோடனே எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதெல்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம்ல, அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா போட்டு வதக்கியாச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எப்படி சர்வ் பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம பச்சை மிளகாய் வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு எப்படின்னு சொல்ல போகிறேன். இது வந்து பச்சை மிளகாய் ஷேப்லேயே உள்ளது. இந்த பச்சை மிளகாவை காம்பை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி, இப்போ கொரோனாலாம் இருக்கிறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் படிகாரம் போட்டு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி இதில் வச்சுருக்கேன். இதில் என்ன பண்ணணும், கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கணும். மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா ஷேப் பண்ணிவிட்டு இப்படி வச்சுருந்தோம்னா ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம பச்சை மிளகா வந்து மெயின்டைன் பண்ணலாம். ரொம்ப கெட்டே போகாது, அழுகியும் போகாது. ஒன்றுக்குள்ளே ஒன்று வந்து ஒரு இது அழுகிச்சுன்னா பக்கத்தில் அழுகுள்ள அந்த மாதிரியெல்லாம் ஆகாது. மஞ்சத்தூள் போடும்போது இந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்ஸு நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன். இது வந்து சுண்டல். இந்த பீச்சு சைடில் வந்து நம்ம வாங்கி சாப்பிட்ற சுண்டலை ஈஸியாக எப்படி பண்ணுறதுங்கிறத காமிச்சிருக்கேன். இந்த சுண்டலையே நம்ம கட்லெட்டில் இந்த மாதிரி போட்டு சாட் மாதிரி ரெடி பண்ணி கொஞ்சம் கேரட்டு, வெங்காயம் எல்லாம் போட்டு இப்படியும் சாப்பிட்லாம். இல்லைன்னா இதை நல்லா உதுத்து விட்டுட்டு, இந்த சமோசா வாங்கி உதுத்து விட்டுட்டு இந்த சுண்டலை அது மேலே ஆட் பண்ணி சமோசா சுண்டலாகவும் செய்யலாம். இப்போ இந்த லாக்டவுன் பீரியடில் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு நான் ஒவ்வொரு ரெசிப்பியாக காமிச்சிட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வேறு ஒரு டிப்ஸோடையும் நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.